நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. நார்த் கொரியால அதிபரா கிம் ஜாங் உன் இருக்கிற நிலையில அங்க இன்னும் சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குது. அங்க இருக்கிற கட்டுப்பாடுகள் ரொம்ப பலத்த கட்டுப்பாடுகளாக தான் இப்பயும் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தென்கொரிய நாடகங்களை பார்த்ததுக்காக 30 குழந்தைகளுக்கு வடகொரியா மரண தண்டனை விதிச்சிருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. கிம் ஜாங் உன் இது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்குறதுக்கு பின்னால அதற்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்புகளும் தொடர்ந்து கிளம்பிட்டு இருக்கு. உலகத்துல இன்னும் சர்வாதிகாரம் இருக்கிற ஒரு சில நாடுகள்ல ஒண்ணு வடகொரியா. இன்னைக்கும் அங்க ரொம்ப தீவிரமான சர்வாதிகாரம் தான் இருக்கு. அங்க கிம் ஜாங் உன் அதிபரா இருந்து வராரு. முதல்ல அவருடைய தந்தை அதிபரா இருந்த நிலையில இப்போ கிம் ஜாங் உன் அதிபரா இருக்கிறாரு. உலகத்தோட மற்ற நாடுகளுக்கும் வடகொரியாவுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. இதனால உலகத்தோட மற்ற பகுதிகளில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே வடகொரிய மக்களுக்கு தெரியாது. ஊடகம் தொடங்கி எல்லாத்துலயுமே வடகொரியாவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால வெளி உலகத்தில் நடக்கிறது எதுவுமே வடகொரிய மக்களுக்கு தெரியாது. இதற்கிடையில தான் பார்த்தோம் அப்படின்னா தென்கொரியா, அதாவது சவுத் கொரியாவுடைய டிராமாஸ், அங்கே ரிலீஸ் ஆகிற டிராமாஸை பார்த்ததால ஒரு 30 குழந்தைகளுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கதா தென்கொரிய ஊடகங்கள் செய்திகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. தென்கொரியா, அதாவது சவுத் கொரியா அதோட தொழில்நுட்ப வளர்ச்சியால், டெக்னாலஜியோடைய வளர்ச்சியால் புகழ்பெற்று இருக்கிற சூழலில் இன்னொரு புறம் வடகொரியா சர்வாதிகார நாடாகவே தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் தான் வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் தென்கொரியாவை தன்னுடைய நாட்டோட முக்கிய எதிரியாக அறிவிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு சவுத் கொரியா மேலே நார்த் கொரியாவுக்கு கடுமையான கோபம் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் தென்கொரியாவுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை வடகொரியா தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. அதில் தென்கொரியா தொடர்பான அனைத்து தகவல்களும், அதாவது எந்த விதமான தகவல்களுக்கும் வடகொரியாவில் அனுமதியே கிடையாது அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக இந்த K-டிராமாஸ் அப்படிங்கிற சவுத் கொரியா சீரியல்ஸை பார்க்கக்கூடாது அப்படின்னு வடகொரியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. K-டிராமா அப்படிங்கிற இந்த சவுத் கொரியன் டிராமாஸ் வடகொரியாவில் ஒளிபரப்பப்படுறதே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி இந்த சீரியல்கள் பென்ட்ரைவ் மூலமாக வடகொரியாவுக்குள்ள கடத்தப்படுறதா சொல்லப்படுது. இந்த சீரியல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வடகொரியாவில் இருக்கிற டீனேஜ் பருவத்தினர் ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்கிறதா சொல்லப்படுது. இதற்கிடையில தான் தடை செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சிகளை, இந்த K-டிராமாஸை பார்த்ததா பிடிபட்ட ஒரு 30 மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வடகொரிய அதிகாரிகள் மரண தண்டனை விதிச்சிருக்கதா சவுத் கொரியா ஊடகங்கள்லாம் தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இது தொடர்பாக சவுத் கொரியாவுடைய ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்லல. 30 பேருக்கு நார்த் கொரியா மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. இதை ஏற்றுக்கவே முடியாது. 3 சட்டங்களுடைய அடிப்படையில் இந்த மரண தண்டனையை அவங்க விதிச்சிருக்காங்க. ஆனால் அது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி சிறிய தவறுகளுக்கே மரண தண்டனை விதிக்கப்படுறது வடகொரியாவில் புது விஷயம் கிடையாது. இது முதல் முறையாக நடக்கிற விஷயமும் கிடையாது. ஏற்கனவே கடந்த காலங்களில் பல முறை இந்த மாதிரி டிவி பார்த்ததுக்கெல்லாம் கூட வடகொரிய இளைஞர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. கடந்த சில காலங்களாகவே வடகொரிய அரசு தண்டனைகளை ரொம்ப கடுமையாக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். இதற்கு முன்னாடி தவறு செய்து ஏதோ இளைஞர்கள் மாட்டினாங்க அப்படின்னா சிறைகளுக்கு பதிலாக அவங்க தொழிலாளர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. அவர்களுடைய தண்டனை 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 12 ஆண்டு சிறை தண்டனை முதல் மரண தண்டனைகள் வரை விதிக்கப்பட்டு வர்றதா அங்கே இருக்கிற அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. இது அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன் இப்படி நடக்குது வடகொரியாவில் அப்படிங்கிறதுக்கு பின்னால் சில விஷயங்கள் சொல்லப்படுது. பலத்த கட்டுப்பாடுகளையும், அதாவது வடகொரியாவில் இருக்கிற பலத்த கட்டுப்பாடுகளையும் தாண்டி இப்போ உலகத்துடைய மற்ற பகுதிகளில் நடக்கிற விஷயங்கள் குறித்து வடகொரிய மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மக்கள் என்ன நடந்தாலும் தனக்கு எதிராக திரண்டு விடக்கூடாது என்பதற்காகவும் அரசு மீது பயம் இருக்க வேண்டும் என்பதற்காகவுமே இந்த அளவிற்கு கடுமையான தண்டனைகளை கிம் ஜாங் உன் விதிச்சுட்டு வராரு அப்படிங்கிற விஷயம் தான் அந்த விஷயமாக சொல்லப்படுது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.